ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மஷகை. நாம பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல எந்த ஒரு வீடியோவும் போடல. என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பழகுனவங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த ட்ரேடிங் மட்டுமே பிஸ்னஸ் அப்படின்றது கிடையாது. நமக்கு அடுத்தடுத்து வேற சில பிஸ்னஸ் இருக்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல் தேவைப்பட்டதுனால நம்ம போன ஒரு வாரத்துல எந்த ஒரு வீடியோவும் போடல. இருந்தாலுமே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நாம டெய்லியுமே லெவல்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன வரைன்னா திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை லெவல்ஸ் அப்டேட் பண்ணல. கூடவே லெவல்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தோம். அன்னைக்கு நம்மளோட வியூ என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத ஆஹ், நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலோட லிங்க் இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வீடியோ போட முடியாத நேரத்துல அதிகபட்சம் அந்த குரூப்ல என்னோட வியூவை ஷேர் பண்ணுவேன். அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டாவே நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் ப்ரீமியம் சப்போர்ட் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் 571 இங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் இந்த 550 அதுக்கு மேல இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். மார்க்கெட் வேகமா இறங்குச்சு. கடந்த வாரத்துல திரும்ப ஒரு சடனா ஒரு ரெக்கவர் கிடைச்சிருக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் 25,727, 25,649, 25,497, 25,422. இதுதான் நம்ம லெவல்ஸா இருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 25,450 450 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். முதல் நாளோட லோ அப்படின்றது நமக்கு 380 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ற பட்சத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கலாம். இப்போ முதல் நாளோட இந்த ரேஞ்ச் முதல் நாளோட லோவை பிரேக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இப்போ இந்த நாள் என்ன நடந்திருக்கு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையோட லோ கிட்டத்தட்ட வியாழக்கிழமையோட லோ அப்படின்றது இங்க இருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் அங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா முதல் நாளோட லோல அவங்க சப்போர்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா முதல் நாளோட மீட்டிங் ஸ்ட்ரைக்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மீட்டிங் ஸ்ட்ரைக்ல லோயஸ்ட் ஸ்ட்ரைக்ல காலோட லோவை விட புட் அதிகமா ட்ரேட் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டை தொடர்ந்து கீழே எடுத்துட்டு போக முடியும். நீங்க என்னதான் இங்க நியூஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் செயின் ஒரு அல்காரிதம். இந்த நிஃப்டி ஸ்பாட்டோட சார்ட் மட்டும்தான் 50 கம்பெனியோட ஆவரேஜை பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்குமே தவிர ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ப்ரீமியம் ஒரு அல்காரிதம் பேஸ்ல ரன் ஆகும். நீங்க ஸ்பாட் வெறும்னே மூவ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வரப்போறது கிடையாது. ஸ்பாட் மூவ் ஆகுறதுக்கு ஏற்றபடி ப்ரீமியமும் மூவ் ஆனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். ஸோ அந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட்ல ஆப்ஷன் செயின்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் முதல் நாளோட லோவை பிரேக் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நமக்கு எக்ஸ்பைரி மார்க்கெட்டை எப்பவுமே ஒரு எக்ஸ்பைரி டே கண்ணோட்டத்திலேயே மட்டும் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுறது யாரும் இங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது. ஸோ அந்த இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோ ஆகுறது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஜீரோ ஆகும். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஜீரோ ஆகும்னா இப்ப இருக்கிற பொசிஷன் எக்ஸ்பைரி டேல என்ன நடக்கும் அப்படின்றத மட்டுமே தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லர் நீங்க இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயோ இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள்லயோ பார்க்குற டேட்டாஸ்லாம் என்ன நடந்தா இதுல சேஞ்சஸ் வரும் அப்படின்றத உங்களால கணிக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட்டை நீங்க என்னதான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் ப்ரெடிக்ட் பண்றதை தாண்டி ரியாக்ட் பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க.
மார்க்கெட்ல நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு அதுதான் முக்கியமா தேவை. நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பேசிட்டு போகிறதுக்கு தான் சரியா இருக்குமே தவிர, நீங்க லாபம் பண்றதுக்கு உங்களுக்கு ரியாக்ட் பண்றோட திறமை தான் முக்கியம். சரிங்களா? ஓகே. வீடியோ இதோட முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.